ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டெலோஃபேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா மைட்டோசிஸில் நடக்கக்கூடிய டெலோஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொஃபேஸில் பார்த்தாச்சு. ப்ரொஃபேஸில் என்ன நடக்குது? ஸ்பைடர்மேன் அந்த வெப் விடுறான். வெப் விட்டதுக்கப்புறம் வந்து மெட்டாஃபேஸில் வரப்போ அந்த வெப் வழி கைண்டோக்கோரில் கனெக்ட் ஆகுது. கைண்டோக்கோரில் கனெக்ட் ஆகி அப்படியே மிடில் கொண்டு வந்து நிப்பாட்டுது. மிடில் கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கப்புறம் அனாஃபேஸில் என்ன நடக்குது? அப்படியே அது ரெண்டும் அப்படியே பிடிச்சி இல்லைன்னு ஆளுக்கு ஒரு சைடு இருக்கிறாங்க. 2 பேர் இருக்கிற இடத்துல வந்து கமிட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சைடு போயிட்டா, நீ ஒரு சைடு போயிட்டா, 2 பேர் பிரிஞ்சு அவங்கவுங்க ஹவுஸ்குள்ளே போய் அப்படியே ஷெல்லுக்குள்ளே போய் தனித்தனியாக இருக்கிறீங்க. இப்போ டெலோஃபேஸில் என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். அட் த பிகினிங் ஆஃப் த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கேரியோகைனசிஸ். ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கேரியோகைனசிஸ் வந்து இந்த டெலோஃபேஸ் தான். தட் இஸ் டெலோஃபேஸ். த குரோமோசோம் தட் ஹேவ் ரீச்டு their respective poles decondense and lose their individuality. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகுது? ப்ரொஃபேஸோட ஆப்போசிட்னு வச்சுக்கலாமே டெலோஃபேஸை. ப்ரொஃபேஸ்க்கு ஆப்போசிட்டாக வந்து டெலோஃபேஸ். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ப்ரொஃபேஸில் வந்து இப்போ நீங்கள் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாமே அப்படியே ஒரு பாச மலர்களாக வரும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு லவ்வபுளான ஸ்டேட்மெண்ட்ஸாக வரும். ஆனால் அந்த இதே டெலோஃபேஸ் கடைசி எண்டிங் ஃபேஸ் லவ் எண்ட் ஆகுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, எதெல்லாம் வந்து பாசமாக இருந்துச்சு அதெல்லாம் விருப்பமாக இருக்கும். எதெல்லாம் லவ்வாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து டாக்ஸிசிட்டியாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ ப்ரொஃபேஸில் வந்து என்னாச்சு? கண்டென்சேஷன் இருந்துச்சு. இங்கே வந்து டீகண்டென்ஸ் ஆகுது. அங்கே வந்து என்ன ஆகுது? ஒரு ஒரு வித்தியாசமான அனதர் ஃபார்முக்கு மாதிரி இங்கே வந்து லாஸ்ட் இண்டிவிஜுவாலிட்டியை வந்து லாஸ் பண்ணிடுது. எப்படி நீங்களும் வந்துட்டு பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் உங்களை நீங்களே இழந்துருவீங்களா? அதே மாதிரி டெலோஃபேஸில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவாலிட்டி வந்து இழந்துருச்சு. தென் the individual chromosomes can no longer be seen and each set of chromatin material tends to collect at each other of the 2 poles. This stage which shows the following key events. Chromosomes cluster opposite spindle poles and the individual largest discrete elements. Nuclear envelope develops around the chromosomes clusters, each pole forming 2 daughter nuclei. Nucleus, Golgi apparatus, endoplasmic reticulum reform. ஸோ இங்கேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனாஃபேஸ்லேருந்து டெலோஃபேஸ் வருது. டெலோஃபேஸில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கண்டென்சேஷன் நடந்து இப்படி தனித்தனியாக அதான் சொல்லலை ஹெட்செட்டை வந்து நீங்கள் அப்படியே ஸ்மூத்தாக இப்படி எடுத்து வச்சுருக்கீங்க. உங்கள் அக்கா பையன்ட்ட கொடுக்குறீங்க. அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே தக்காளி அப்படின்னு சொல்லி கசகசன்னு கசக்கி மறுபடியும் வந்து உனக்கு இதாக்கிடுவான் பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே அங்கே கண்டென்சேஷன் இருந்துச்சு, இங்கே டீகண்டென்ஸ் ஆகிடுது. டீகண்டென்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது? கிளஸ்டர் ஆஃப் த ஆப்போசிட் போல்ஸ் அப்படியே ஒரு ஒரு மாதிரி மெஸ்அப் ஆகி அப்படியே ஒரு ஓரத்தில் போய் ரெண்டும் ஆப்போசிட் போல்ஸில் வந்து ஓரத்தில் போய் தனித்தனியான எலமெண்ட்டாக வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து கான்டாக்டில் கிடையாது. இவன் தனியாக ஒரு எலமெண்ட் மாதிரி இருக்கா, இவன் தனியாக ஒரு எலமெண்ட் மாதிரி இருக்கான். ஸோ அந்த மாதிரி தனியாக 2 லட்டு மாதிரி வந்து ஆளுக்கு ஒரு சைடு போய் நிற்கிது. நியூக்ளியர் என்வலப் டெவலப்ஸ் அரவுண்ட் த குரோமோசோம்ஸ். அங்கே என்ன ஆச்சு? நியூக்ளியர் என்வலப் வந்து டிஸப்பியர் ஆச்சு ப்ரொஃபேஸில். இங்கே என்ன ஆகுது? நியூக்ளியர் என்வலப் வந்து ரீஅப்பியர் ஆகுது. அண்ட் தென் 2 டாக்டர் நியூக்ளியர் வந்து அது ஃபார்ம் ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இப்போ ஒரே ஒரு நியூக்ளியர் தான் இருந்துச்சு செல்லில். இப்போ இந்த ஒரே செல்லுக்குள்ளே 2 நியூக்ளியஸ் வந்து வந்துருச்சு. ஸோ தென் ஹென்ஸ் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க? 2 டாக்டர் நியூக்ளியை வந்து வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நியூக்ளியர் கோல்கி காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எல்லாமே ரீஃபார்ம் ஆயிருச்சு. முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இந்த கண்டென்சர் ஃபார்மில் இருக்கிறப்ப தான் அந்த நியூக்ளியோலஸ், கோல்கி அப்பரட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், பிளா 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 பிளான்னு சொல்லிட்டு எல்லா எலமெண்ட்ஸுமே இருக்கும். இங்கே என்ன ஆயிருச்சு? டெலோஃபேஸில் வந்து அந்த காணாமல் போன எல்லாமே திருப்பி வந்து வந்துருச்சு. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சைட்டி, இந்த ப்ராப்ளம்ஸு, இந்த டிஸ்ட்ராக்ஷனு, அந்த ஹர்ட்டு, ஃபீலிங்ஸு, எமோஷன்ஸு இதெல்லாமே வந்து ஒரு மாதிரி சோக கடலில் மூழ்கி இருப்பீங்க. பட் திடீர்னு கமிட் ஆகிறப்ப இந்த சோகம்லாம் பறந்து போய் நீங்கள் ஒரு காதல் வாழ்க்கையில் வந்து ஜாலியாக இருப்பீங்க. பட் மறுபடியும் என்ன ஆகும்? திருப்பி வந்துட்டு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? உங்களுக்கு திருப்பி வந்து மென்டல் ட்ராமா வந்துடும். அதே டிப்ரெஷன், சோகம், ஆன்சைட்டி, இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் எல்லாமே வந்துடும் பார்த்தீங்களா? அதே தான். ஸோ உங்களுக்கு முன்னாடி இருந்த ஃபார்முக்கு வந்து நீங்கள் திருப்பி வந்து பேக் டு ஃபார்முக்கு வந்துட்டீங்க. அவ்வளோதான் இந்த டெலோஃபேஸ்னால் அதுதான். ஸோ ப்ரொஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டெலோஃபேஸ் 4 ஃபேஸும் வந்து பார்த்தாச்சு. அதாவது மைட்டாசிஸில் நடக்கக்கூடிய ப்ரொஃபேஸ், மெட்டாஃபேஸ், டெலோஃபேஸ், அனாஃபேஸ் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைட்டோகைனசிஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், லவ் யூ, டாடா.